ஷஷ்டி கேச்சரி தந்திர சாஸ்திரத்துல பெரிய தெய்வங்கள். அந்த தேவதையோட வாகனம் பூனை. அந்த பூனையோட சக்தி யார்கிட்ட இருக்கோ அந்த மனுஷங்கிட்ட எல்லாரும் அடிமையா இருப்பாங்க. சொல்றா அண்ணே, இந்த மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல்லேருந்து குணா மட்டும் கிளம்புறானே. டேய், நீ போய் அந்த பஜார் வீட்டில் போய் நில்லு. சார் குணா பைக்கில் வருவான். வர்றது அவன் தானா வேற யாருமான்னு பார்த்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. அங்கே போட்டு எனக்கு கால் பண்ணு. ஓகேண்ணே. 4 பேர் ஒரே லைனில் இருக்கணும். போ. ஏய், நீ போடா இங்கே. சரிண்ணே. ஏண்ணே? அவன் என்ன தெரிலடா. இன்னும் கொஞ்ச நாளைக்கு தூரத்தில் இருக்கட்டும். ஏண்ணே, உன் கண்ணை எடுத்து ஒரே போட்டு போடாம எதுக்கு நான் தலையை சுற்றி மூக்க தொட்டுக்கிட்டு இருக்கேன்? ஏய், ஏற்கனவே சமுத்திரத்தை என் கண்ணில் போட்டேன். இவனையும் அதே கண்ணில் போட்டேன் வச்சுக்குவேன். தோட்டா வச்சு 2 சம்பவத்தையும் பண்ணது ஒரே ஆளும் போலீஸ் மாப்ப முடிச்சிடாது. தெரியாமலே பண்ணுவோம். போட பைக் எடுத்து உள்ளே போட்டு அங்கே போ. அண்ணா இப்போதானே போகிறேன். அண்ணா அவன் தானே. டேய், நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க. யாரும் பதில் சொல்லக்கூடாது. நான் இருட்டிலேருந்து வர வரைக்கும் யாரும் வெளியே வரக்கூடாது. சரியா? சங்கரண்ண, இதெல்லாம் வேணான்னு தான் விட்டு விலகி போயிட்டு இருக்கேன். சொல்றது கேளு. உன்னையோட விடணும். ஒரு பொண்ணு என்ன விரும்புது. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கேயா தூரம் போயிடலான் இருக்கேன். சொல்றது கேளு. இப்பதானே அன்னைக்கு வெற்றி கொண்ட கதை இருப்பான். அதை மட்டும் உன் காதல விடல. இப்ப நீ சொல்றது மட்டும் என் காதல விடணுமா?
என் ஆளு ஒருத்தர் சூச்சிருக்க அது கணக்குவேனா வெட்டியை கொன்னதுக்கு நீ செத்தே ஆகணும். நான் வெற்றியை சொல்லிச்சதுக்கு நீ கணக்கு பார்த்தனா நீ சமுத்திரம் சொல்லிச்சதுக்கு கணக்கு பார்க்கணும்ல. அண்ணா போங்கடா போட்டு ஓடுங்க. சொல்லுங்க சார். என்ன விஜயன், என்ன நடக்குது சிட்டிக்குள்ள? நீங்களாம் அத்தனை பேர் இருந்து என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை சார், என்கொயரி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உங்கள் விசாரணையை பற்றி எனக்கு தெரியாதா? எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுற டேட்டு முடிஞ்சும் என்கொயரி பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதுக்குள்ளே தப்பு பண்ணவன் ஆதாரத்தெல்லாம் அழிச்சிட்டு போயிட்டே இருப்பான். இப்படி வருஷத்துக்கு 2 மர்டர் விழுந்தா பொதுமக்கள்லாம் பயந்துட மாட்டாங்க? என்ன பண்ணீங்களோ எனக்கு தெரியாது. 24 மணி நேரத்துக்குள்ளே மர்டர் பண்ணவனை அரெஸ்ட் பண்ணி மக்களுக்கு பயம் இல்லாமல் வாழ்கிற நம்பிக்கையை கொடுங்க. என்னங்க உங்க மினிஸ்டர் எனக்கு ஆர்டர் போடுறாரு சார்? என்ன மந்திரி கை கட்டுறவன் நினைச்சிட்டு இருக்காரா? இவருக்கு வேண்டாத ரவுடி சத்தா விட்டுறணும், வேண்டப்பட்ட ரவுடி சத்தா ஆக்ஷன் எடுத்துடணுமா? திரும்ப ரவுடி மர்டர் விஷயமா உங்க மந்திரி எனக்கு ஃபோன் பண்ணார்னா அவனுங்களோட இந்த ஆளுக்கு இருக்கிற எல்லா லிங்கையும் வெளியில எடுத்து அதில் இவரையும் சேர்த்து லைனை கொடுத்துட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் அதிகாரிகளுக்கு ஆர்டர் பண்ணுறதுக்கு அவர் ஃபோனில் பவர் இருக்காது. சார் இதையா சார் என்கிட்ட சொல்கிறீங்க? நீங்களும் தானே அவர்கிட்ட மாதம் மாதம் மாமல் வாங்குறீங்க. அந்த விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிங்களா? இந்த கேஸில் என்ன பண்ணணுன்னு எனக்கு தெரியும்.